ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபு காரோட அப்கமிங் மூவியோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக நடந்துச்சு. அதில் வந்து வாரணாசி அப்படிங்கிற டைட்டில் ரிவீல் பண்ணாங்க. மகேஷ் பாபு வந்து டீசர்லையும் சரி அந்த லான்ச்லேயும் சரி மாடு மேலே அவர் வந்து வர மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போலாம் வந்து விஎஃப்எக்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, ஏஐ கூட இருக்குது. பட் ஆனால் 1997 நம்ம ஆள் உண்மையான மாடு மேலே உட்காந்துட்டு ரைட் பண்ணிட்டு வருவார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது தட் மேன் அண்ட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த சினிமாங்கிறது எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு. அதாவது 6 months கிட்ட ட்ரைனிங் எடுத்து அவர் அந்த மாடை வந்து ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கூட சொன்னார், இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ சினிமான்னு வந்துட்டா ஆண்டவர் தான், அடுத்த ரஜினி நான் தான், அடுத்த தளபதி நான் தான் அப்படின்லாம் வேணால் யார் வேணால் சொல்லலாம். அடுத்த கமல்ஹாசன் யாராலையுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கே வாயில் வராது. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் வந்து தலைவரோட 173 அங்கே சுற்றி இங்கே சுற்றி லோகி, கார்த்திக் சுப்ராஜ், அப்புறமேட்டு பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் சுந்தர் சி சார், இந்த பஸ் எல்லாம் தாண்டி இப்போ கடைசியாக வந்து டிஎன்ஆட் வந்து நிற்கிது. ஸோ தனுஷனா வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, டிஸ்கஷன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸில் வந்து நிற்கிது. பார்ப்போம் அந்த 173 யார் தான் அப்படி டைரக்ட் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். டிஎன்ஆவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவரும் பல டைம் சொல்லிக்கிறாரு என்னோட ரோல் மாடல் வந்து ரஜினி சார் தான், ஒரு டைரக்ட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சி அது என்னோட லைஃப் டைம் கோலுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் பார்த்துருக்கேன்.